லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரகுவரன் ஃபர்ஸ்ட் டைம் அவுட்டிங் போறதுக்காக அவந்திகாவை பிக்கப் பண்றதுக்கு வரான். அவ வந்தோடனே சரி வண்டி எடு கிளம்பலான்னு சொல்ல அவன் பார்த்தா ஆட்டோ பிடிச்சிட்டு இருக்கான். வீட்டுல அப்பாவோட எக்ஸல் இருக்கு, ஆபீஸ்க்கு கேப்ல போயிட்டு வந்துட்டு இருக்கேன், அதனால எனக்குன்னு வண்டி தேவைப்பட்டது இல்ல, என்கிட்ட பைக் இல்லன்னு சொல்றான். அதை கேட்டோன்னே ஹீரோயின் அங்க இருந்து கோவமா கிளம்பிடுறாளா. அதனால ரகுவரன் இஎம்ஐல ஒரு பைக் வாங்க போறதா வீட்டுல சொல்ல அதுக்கு அவங்க அப்பாவும் அம்மாவும் இஎம்ஐல மட்டும் எதுவும் வாங்கிடாதடா அப்படின்னு சொல்லி அவங்களோட சேவிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுவும் அவனோட அப்பா கிரெடிட் கார்டு வாங்க கூடாது, கடனாளியா இருக்க கூடாது, இருக்கிறத வச்சு வாழணுங்கிற பாலிசியோட வாழ்ந்துட்டு இருக்கா ஆளுங்க. ஹீரோ நேரா ஷோரூமுக்கு போய் எல்லாருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஸ்கூட்டி வாங்கலான்னு பாக்குறான். ஆனா ஹீரோயின் இவனை ஸ்போர்ட்ஸ் பைக் தான் வாங்கி ஆகணும் ரொம்ப கம்பல் பண்றா. அதனால ஸ்கூட்டி வாங்க காசு இருந்து ஹீரோயின் கேட்ட ஒரே காரணத்துக்காக பேலன்ஸ் அமௌண்ட்டுக்கு இஎம்ஐ போட்டு ஸ்போர்ட்ஸ் பைக்கை வாங்கிடுறாங்க. இப்படி அவளுக்காக அவ்வளவு காசு கொடுத்து வாங்கினா அவ ரகுவரனை டச் கூட பண்ணாம பைக்ல கேப் விட்டு உட்காந்துட்டு வரா. ஆனா படத்துக்கு அழைச்சிட்டு போனா மட்டும் ஏதோ திங்கிறதுக்காகவே தேட்டருக்கு வந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மட்டும் 4000 ரூபாய்க்கு மை வச்சிடறா. இது மட்டும் கிடையாது, எப்போ வெளியில போனாலும் சாப்பிடுறது, இஷ்டத்துக்கு பர்ச்சேஸ் பண்றதுன்னு ரகுவோட சம்பளத்தை மீறி செலவு பண்ணுவா. இதனால அவ்வளவு நாள் 40,000 சம்பளத்துல எந்த கடனும் இல்லாம நிம்மதியா ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருந்தவன் இப்ப இவளுக்கு செலவு பண்றதுக்கே சம்பளம் பத்தாம கிரெடிட் கார்டு வாங்கி செலவு பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோவோட காசா இருந்தா அவ இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவா. அதுவே அவளோட காசா இருந்தா மட்டும் ஒரு ஸ்டிக்கர் போட்டு கூட பேரம் பேசிதாங்க வாங்குவா. அது மட்டும் இல்லாம ஆபீஸ் டைமா இருந்தா கூட அவ கால் பண்ணா அவன் பேசணும், எப்ப வெளியில கூப்பிட்டாலும் அழைச்சிட்டு போயே ஆகணுங்க. இப்படிப்பட்ட ஒருத்திக்கு ரகுவரன் அவனோட லிமிட்டை மீறி செலவு பண்றதால அவன் கடன்காரனாவே ஆயிடுறாங்க. அதனால பேங்க்காரன் அடிக்கடி இவன் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து காசு கேட்க ஆரம்பிச்சிடறான். இந்த பினான்சியல் பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் ஒரு நாள் வீட்டுல அம்மா இல்லன்னு ஹீரோயின் கூப்பிட ரகுவரனும் ஆர்வமா வீட்டுக்கு வரான். அவன் லைட்டா ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ண அவன் நீ இதுக்காக தான் வந்தியா அப்படின்னு வீட்டுல இருந்து துரத்தி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ரகுவரன் வீட்டுக்கு வந்துட்டு போனது ஹீரோயினோட அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. அதை வச்சு அவங்களோட பொண்ணையும் ரகுவரனையும் தப்பா நினைச்சுக்கிறாங்க. அதனால ஹீரோயின் நம்ம உடனே கல்யாணம் பண்ணியே ஆகணும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடறா. சரின்னு ரகுவரனும் அதுக்கு ஓகே சொன்னா அவ ஊட்டில தான் எங்க குலதெய்வம் இருக்குன்னு ஊட்டி கலைச்சிட்டு போயிடுறா. அதோட ஓடி வந்து திருட்டுத்தனமா கல்யாணம் பண்றதுக்கே இவனுக்கு 1.5 லட்சம் மை வச்சிடறா. அப்போ கரெக்டா ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவனை கூப்பிட உடனே வந்து பார்த்தா அவனோட மொத்த ஃபேமிலியும் அங்கதாங்க உட்காந்துருக்காங்க. ரகுவரன் ஹீரோயினை கடத்திட்டு போனதா நினைச்சுக்கிட்டு அவளோட அம்மா தாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணி அவளை வீட்டுக்கு வர சொல்ல அவளும் அம்மா கூட போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அதுல ஹீரோக்கும் அவனோட குடும்பத்துக்கும் ஒரே அசிங்கமா போயிடுதுங்க.